இப்போ நம்ம இழுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க எல்லோரும் வாங்க, சாமி கும்பிடாது. இழுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போகிறோம்ப்பா, வாங்க எல்லோரும் வாங்க. எங்கள் அண்ணன் கிடா வெட்டுறாங்க, அந்த கிடா வெட்டுறதை வந்து எல்லோரும் பார்க்க வாங்கப்பா, வாங்க. பேக்கு எதுக்கு போகிறோம், வேலை யார் நாங்கள் வந்த போகிற வேன் இதுதான். அந்த பாருங்க கடை இவர் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். பாவம் நம்மளுக்காக உயிரை மாய்த்து கொண்ட ரெடியாக இருக்கிறாரு. அதில் ஓடி போய் ஏறுங்க, டைம் ஆயிடுச்சு. அத்தை வராங்க. வா, சீட்டை போடு, சீட்டை போடு பாரு, சீட்டை போடு போடுன்னு புருஷன் பொண்டாட்டி ஒன்றா உட்காந்துட்டாங்க பாரு. முன்னாடி வந்து இன்னும் வருவாங்க நிறைய பேர், வந்தேன்னு எடுத்து காட்டும். போடக்கூடாது தம்பி. ஆமாம், ஏன் உட்காருக்கு சீட்டு இல்லையா? என்ன பாட்டு போடணும் சொல்லுங்க. சாமி பாட்டை போட்டு பாட்டை போட்டாச்சு. இழுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாம் வந்து இறங்கியாச்சு பாருங்க. பேசுவாரு, நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்குலாம் சேர்த்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கிறோம். எந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இழுக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க நாங்கள். அது நீ எங்கள் அண்ணன் பொண்டாட்டி கெடா வெட்ட போகிறாங்க, கெடா வெட்டி பொங்கல் வைக்க போகிறாங்க. வந்து நல்லபடியாக அந்த மனசார வாழ்த்தி சாமி கொடுங்க எல்லாரும். எதுவும் வரல இருக்கு கோயில். நம்ம அப்படியே கோயிலுக்கு முன்னாடி தான் நம்ம ரூம் இருக்குது. நான் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கோயிலை. நீங்களும் எல்லாரும் சாமி கும்பிடுங்க. குளிக்கிறாங்க அப்படியே பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. பாய், எல்லாம் கோயில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இழுக்கங்குடி மாரியம்மன் கோயில் தான் போயிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சட்டி எடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஏன் அப்படின்னா பக்தர்கள் வந்து இங்கே சட்டி எடுத்து அப்புறம் மாவிளக்கு எடுத்து தான் வந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து தீர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ரொம்பவே கூட்டம். இது வந்து நான் பார்க்கும் போதே ஒரு 30வது சட்டியாக இருக்கும். இத்தனைக்கும் நாங்கள் காலையில் முதல் ஆளாக போயிட்டோம். அண்டையும் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. அவங்க பொங்கல் வச்சுட்டு மொத்தமாக போவாங்க. இது ஒரு பொங்கல் பாருங்க, எங்கள் அம்மா தான் வைக்கிறாங்க. சக்கரை பொங்கல் ஒன்று, வெண்பொங்கல் ஒன்று. அவங்க அங்கே பொங்கல் வைக்கட்டும், நம்ம போய் வந்து கோயிலை போய் பார்ப்போம் வாங்க. நாங்கள் காலையிலேயே வந்து குளிச்சுட்டு கோயில் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. 30 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம், காலியாக இருந்தது அப்போது. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஃப்ரீ தரிசனம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். அது வந்து பின்னாடி சைடு இருக்குது. அதுவுமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், சாமியை பார்த்து நல்லா சாமியை கும்பிடுங்க. இழுக்கங்குடி மாரியம்மா கிட்ட வேண்டினீங்கன்னா உங்களோட கஷ்டம் எல்லாம் தீரும். உங்களுக்கு நோய் நொடி எதுவும் வராது. மெயினாக அதுதான் இந்த கோயிலோட சிறப்பே. பாருங்கள்.
அண்டா நடுங்குது மருமகமாயி திரி சூழியம்மா நிலியம்மா வெண்டையாடி வந்திரங்கு வீரமக காளியம்மா உலகளந்த நாயகியே உக்கிரம்மா நீங்க இருந்து எங்கள் உயிர் கக்க நீயும் வாணியம்மா வாணியம்மா தாயே மகமாயி முத்துமாரி நீயே உருமாறி இங்க வாடி தேவி கருமாறி எங்க காடி தீமை கரியாங்க இங்க வாடி அங்கே பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க, இங்கே மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க தம்பிங்க 2 பேர். அக்கா வந்து சந்தனம் பூசிட்டு இருக்காங்க. மற்ற எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா எப்போதுமே ஃபோன் நோண்டிட்டே இருக்காரு. நம்ம கொண்டு வந்த கடை என்ன பண்ணுறாரு பாருங்கள், மரத்தோட தேய்ச்சிட்டு இருக்காரு. அப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை உரிக்கிறாருங்க. அதோ நம்ம பார்த்தோம்ல, அவரை வெட்டி சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவரும் கிளம்பிட்டார் பாருங்கள். இப்போ இவரை எதுக்கு கூப்பிட்டு வந்தோமோ அந்த காரியத்துக்கு தான் இவரை கூப்பிட்டு போயிட்டுருக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா மாரியம்மா கோயிலுக்குன்றதுனால மாரியம்மா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் வைக்கணும். பூவெல்லாம் போட்டாச்சு, ஒரு வழியாக மஞ்சள் தண்ணி ஊற்றியாச்சு. தலையை செலுப்பினவனே அடிச்சிட வேண்டியது தான். யாருன்னா பயப்படுறவங்க யாருன்னா இருந்தால் இந்த கண்டென்ட்டை மட்டும் பார்க்காதீங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெட்டினது கொஞ்சம் இங்கே வெட்டுறதுக்கு வந்துடுச்சு. பாருங்க, கறி வெட்டி வந்துச்சு. இங்கே சுக்காக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கறி வந்துருச்சு. ஈரலை பொங்கல் சாப்பிட்டோம். அது கூட வந்து சட்னி, சாம்பார், அதுக்கப்புறம் இது வந்து வடை சாப்பிட்டோம். வடை எல்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதனால் வெறும் காலியாக இருக்குது. சாப்பாடு கலர்றாங்க பாருங்க. இது கொதிச்சிச்சு. கறி போடுறாங்க. சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மாஸ்டர் போட்டு கிண்டுறாரு. சுக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இது ரெடி ஆனோடனே நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. சுக்கா, எலும்பு சால்னா, குடல் ஃப்ரை எல்லாமே. இங்கே பாருங்கள், இதான் வந்து மாவிளக்கு. நம்ம அம்மாவுக்கு வந்து நேர்த்திக்கடனாக கொடுக்கக்கூடிய இந்த மாவிளக்கு. இங்கே வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவிளக்கு எடுக்கிறது தான் வந்து மாரியம்மா கோயிலுக்கு ஃபேமஸ்ஸு. இந்த மாரியம்மாவுக்கு எதுக்கு இந்த மாவிளக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடி பட்டுது, அப்புறம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படின்ற இதுக்காக தான் இந்த மாதிரி மாவிளக்கு வந்து நேர்த்திக்கடன் எடுக்கிறது. எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுக்கிறதுக்காக தான். அதுவும் வந்து மாவிளக்கு இந்த சைடு தான் எடுப்பாங்க, கோயிலுக்கு சைடில். அதாவது ஒரு லைன் நிற்கிறாங்களே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் வந்து மாவிளக்கு எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம்.
எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நாங்கள் வந்தது ஒரு 11 மணிக்கு. நாங்கள் காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு சாமி பார்த்துட்டோம். இப்போது எனக்கு வந்து மாவிளக்கு எடுக்கிறாங்க பாருங்கள். எங்கள் பெரியம்மா தான் எனக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன் நான். அதுக்காக வந்து எங்கள் அத்தை எனக்காக வேண்டிட்டு அந்த மாவிளக்கை வந்து எடுக்கிறாங்க. இந்த மாவிளக்கு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து உடம்புல நோய் எதுவும் வராது, நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும், சுகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து மாரியம்மாவுக்கு வந்து நம்ம மாவிளக்கு எடுக்கிறோம். எங்கள் ஆச்சி இருக்கும்போது நாங்கள் அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா எங்கள் ஆச்சி எப்போ பாரு கண் பிரச்சனை இருக்கிறதுனால அடிக்கடிக்கு வந்து மாரியம்மா கோயிலுக்கு விளக்கு எடுக்கணும்னு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதோட எங்கள் ஆச்சி போனதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு வந்து. அதோட இப்போ தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மாரியம்மா இப்போ தான் எங்களுக்கு வந்து இங்கே வர வழிகாட்டியிருக்கா. ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. எந்தி கேட்போம் நம்ம. அடுத்து எங்கள் அண்ணனுக்கு எடுக்க போகிறாங்க. அண்ணனுக்கும் பண்ணுறாங்க பாருங்கள். இது இந்த கோயிலோட வழக்கம். இந்த மாதிரி மாவிளக்கு கொடுத்தா நம்மளுக்கு வர நோய் எதுவும் வராதுன்ற ஒரு ஐதீகம். எத்தனை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சுக்கா பாருங்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி மிளகாத்தூள் போட்டு பண்ணுறீங்களா இல்லை காஞ்ச மிளகா அந்த மாதிரி போட்டு? மிளகாத்தூள் வராங்க எல்லா கோயிலேருந்து. நம்ம மாவிளக்கு எடுத்தாச்சு. இப்போ இவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்கள், அண்ணி சமையல் பற்றி கேட்டு இருக்காங்க. எப்படி என்னென்னு காரம் தேவைப்படுதா? மாஸ்டர் என்ன சொல்கிறாரு? மாஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? காரம் போடலாமா வேணாமா? நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எல்லாரும். எப்படி எடுத்து காட்டுறாரு பாருங்க மாஸ்டரு. வந்துட்டாங்க அம்மா வந்து கருத்து குக்கிங். அம்மா வந்து டேஸ்ட்டு பார்க்குறாங்க பாருங்கள். வீடியோ பிஸியாக இருந்தேன் இன்றைக்கி, அதனால தான் நான் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே நான் பேசியிருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லோரும் டேஸ்ட்டு பார்க்குறாங்க. எப்படி எப்படி இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்கா? காரம் வேணாம்ல, சின்ன பசங்களும் சாப்பிட்ணும். இப்போ பாருங்கள் என் பொண்ணு டாக்டர் ஆகிட்டா. இப்போவே விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆனனே இந்த அம்மா டாக்டர் ஆகிட்டாங்க பாருங்கள். பாருங்கள் ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ரசம், மெயினான ஐட்டத்தை காணுமே பாருங்கள். சுக்கா ஃபுல்லாக கொழுப்பு எப்படி ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இங்கே பாருங்கள் குடல். இது என்னதுன்னு பார்ப்போம் வாங்க. இதை பாருங்கள் எலும்பு சால்னா எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க அம்மா சாப்பிட போகிறாங்க. பிடிங்க. இங்கே பாருங்கள் ஈரல். வாங்க அம்மா சாப்பிட்றாங்க பாருங்க. குடல் வறுவல், சுக்கா, எலும்பு சால்னா, அங்கே வச்சாங்க பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் நெய் பச்சடி. எப்படி இருக்குது? இது பண்ணவரோட கான்டாக்ட் வந்து கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடல், சுக்கா, மட்டன் எலும்பு கறி இது எல்லாமே அருமையாக இருக்குது. சக்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் அருமையாக இருக்கிறது. சமையல் மாஸ்டர் சுக்காவும் மட்டன் போட்டி அருமையாக செய்துள்ளார். எதுவும் கான்டாக்ட் பண்ணோம்னா அது கீழே நம்பர் போட்டு கிளம்புறோம். வண்டி வந்துருச்சு. காலையில் முடிஞ்சது, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சது, நல்லபடியாக முடிஞ்சதுமா. எல்லாத்துக்கும் சேர்த்து சாமியை கும்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ எல்லாம் கிளம்புறோம். கிளம்பிட்டு நாங்கள் நைட்டுக்கு சென்னைக்கு கிளம்புறோம். சென்னை கிளம்புறோம்ப்பா. அக்கா பையன் ஆமாம் சென்னையில் தான் இருக்கேன், போரூரில் தான் இருக்கேன். வாங்க
பண்ணாரப்பட்ட திருச்சி மலை காட்டடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.